என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உன்னோடு பேசுகிறேன். இன்று உனக்கான ஒரு மிக வலிமையான செய்தியை நான் சுமந்து வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் பிடிவாதம் இன்றி இந்த வாராகி தாயிடம் வெற்றி பெற்றுவிட்டது. உன் அன்னை நான் உன்னை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறேன். என்னிடத்தில் எதையாவது கேட்டு பெறுவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்று நீயே உனக்குள் கேட்டுக்கொண்டிருப்பாய். ஆனால் ஒரு தாய்க்கு தெரியும் தன் பிள்ளையின் தகுதி என்னவென்று. நீ வேண்டியதை என்னிடமிருந்து பெறுவதற்கான முழு தகுதியையும் இன்று அடைந்து விட்டாய். உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் குழப்பங்கள் எனக்கு புரிகிறது. அம்மா என்ன சொல்கிறாள், எனக்கு புரியவே இல்லையே என்று நீ நினைக்கலாம். உன் ஆழ் மனதில் நீ எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ அதை உன் வாராகி அன்னை நான் நன்றாக உணர்ந்து விட்டேன். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எது உனக்கு வேண்டும் என்பதில் நீ உறுதியாக என் முன்னால் வந்து நிற்கிறாயோ அந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். நாம் இன்று ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு நாளை வேறொன்றை மாட்டிக்கொண்டே இருந்தால் நமக்கே நம்முடைய லட்சியம் என்னவென்பது மறந்து போகும். ஆனால் என் பிள்ளையே, உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தில் மலை போல உறுதியாக நின்று கொண்டு இந்த அம்மாவிடத்தில் நீ சண்டையிடும் போது உன் பிடிவாதத்தை கண்டு உன் வாராகி தாய் நான் மெய்சிலிர்த்து போனேன். என் பிள்ளை இவ்வளவு உறுதியாக ஒரு விஷயத்தை என்னிடம் கேட்கிறது என்றால் அது நிச்சயமாக என் குழந்தைக்கு தேவைப்படும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்று உன் அன்னை நான் முடிவு செய்து விட்டேன். அதனால தான் கண்கள் மூடி உனக்கு அதை அள்ளி தந்து விடலாம் என்று உன் அம்மா நான் எண்ணிவிட்டேன். இருந்தாலும் என் தங்கமே, சில நேரங்களில் நீ ஒரு சிறு பிள்ளையைப் போல அடம் பிடிக்கிறாய். அம்மாவும் என் பிள்ளை அடம் பிடிக்கிறதே என்று சொல்லி நீ கேட்டதை உன் கைகளில் கொடுத்து விடுவேன். ஆனால் காலம் கடந்து அந்த விஷயம் உனக்கு செட்டாகவில்லை என்று நீ உணரும் போது, அம்மா நான் தான் விவரம் தெரியாத பிள்ளை, ஏதோ தெரியாமல் கேட்டுவிட்டேன். நீ எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் அல்லவா, எதிர்காலத்தில் எனக்கு எது நடக்கும் என்று உனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது நான் கேட்டேன் என்பதற்காக எனக்கு ஏன் கொடுத்தாய்? இன்று நான் கஷ்டப்படுகிறேனே என்று நீ அழுது கொண்டு என்னிடம்தான் வருவாய். இதையும் உன் வாராகி அம்மா நான் பார்க்க வேண்டும் அல்லவா? உன் பிடிவாதம் மட்டும்தான் முக்கியம் என்று நினைத்து நான் கொடுத்து விட்டால் நாளை அது உனக்கு துன்பத்தை கொடுத்தால் நீ மீண்டும் என்னிடம்தான் வந்து கோபப்படுவாய். அதனால தான் என் பிள்ளை, நீ பிடிவாதம் பிடித்தது சரிதானா? உன் வாழ்க்கைக்கு இது இப்போது அவசியம்தானா என்பதை எல்லாம் உன் அன்னை நான் நன்றாக யோசித்து பார்த்துவிட்டு இன்று அதை உன் கைகளில் பாதுகாப்பாக ஒப்படைக்கப் போகிறேன். உனக்குள் ஒரு கேள்வி எழலாம், அம்மா என்னிடம் அப்படி என்ன தகுதியை கண்டாள் என்று. என் அன்பு பிள்ளையே, இதை பெறுவதற்கு உனக்கு இருக்கும் தகுதி என்ன தெரியுமா? உன் அன்னை நான் எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறேன். பலர் என்னிடம் வந்து ஒரு வேண்டுதலை வைப்பார்கள். ஆனால் சில நாட்களிலேயே அந்த விஷயம் தள்ளி போகிறது என்றதும் மனதை மாற்றிக்கொள்வார்கள். வேறொரு வேண்டுதலுக்கு தாவி விடுவார்கள். இப்படி மனதை அலைப்பாய விட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் என் பிள்ளையே, நீ ஆசைப்பட்ட ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக நீ காட்டிய அந்த அசைக்க முடியாத உறுதிதான் உனக்கான தகுதி. இது எனக்கு கிடைத்தே தீரும் என்று நீ வைத்திருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உனக்கான தகுதி. இதற்காக நீ எடுத்துக்கொண்ட இத்தனை நாள் விடாமுயற்சி தான் உனக்கான தகுதி. எதற்கும் அஞ்சாமல் பின்வாங்காமல் இதுதான் என் வாழ்க்கை, இதை நான் அடைந்தே தீர்வேன், என் அம்மாவிடம் சொல்லிவிட்டேன், அவள் எனக்கு தருவாள் என்று நீ காத்திருந்தாயே, அந்த பொறுமைதான் உனக்கான தகுதி. உன்னிடம் இவ்வளவு உறுதி இருக்கும்போது இந்த வாராகி அம்மா நீ கேட்கும் எதையும் ஒருபோதும் தரமாட்டேன் என்று சொல்லவே மாட்டேன். இவ்வளவு காலம் தாமதமானதும் என்றால் அது உனக்கு சரியானதா என்று உன் அன்னை நான் யோசித்து பார்த்து கொண்டிருந்தேன். இத்தனை காலம் நான் தாமதப்படுத்தியதால் நீ மனதளவிலேயே மிகவும் சோர்ந்து போனாய். பல இன்னல்களை சந்தித்தாய். அதனால் உன் அன்னை என் மீது உனக்கு கோபம் வருவது இயற்கைதான். ஆனால் என் தங்கமே, அதில் மறைந்திருக்கும் ரகசியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எடுத்துக்கொண்ட இந்த நேரமும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள். இனிமேல் இந்த பொக்கிஷம் உன் கைகளில் கிடைக்கும் போது அதை நீ எவ்வளவு உயர்வாக மதிப்பாய் என்பது எனக்கு தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு பொருளை பெறும்போதுதான் அதன் அருமை தெரியும். நீ பட்ட துன்பங்கள் எதுவும் வீணாக போகாது. எதை எளிதாக பெற்றுவிட்டால் அதன் மதிப்பு நமக்கு தெரியாது.
எப்போதுமே கஷ்டப்பட்டு அடைந்ததை நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற பக்குவம் உனக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வாராகி அன்னை நான் உனக்கு இந்த அனுபவங்களை ஒரு பாடமாக தந்தேன். எனவே என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களை நினைத்து சந்தோஷப்படு. என் அம்மா என் வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டாள் என்று நிம்மதி கொள். எதையும் பெறுவதற்கு முன்னால் அது கிடைத்த பிறகு நீ எப்படி வாழப்போகிறாய், அதை எவ்வளவு பத்திரமாக பார்த்து கொள்வாய் என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் கைகளில் நான் ஒரு வரத்தை கொடுத்த பிறகு அதில் ஏதேனும் சிறு ஏற்றத்தாழ்வுகள் வந்தால் அதை கண்டு சோர்ந்து போய் அதை விட்டுவிடக் கூடாது. உன் பின்னால் ஒரு நிழலாக உன் வாராகி தாய் நான் எப்போதுமே வந்து கொண்டிருப்பேன். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் விஷயமாக இருந்தாலும் அதில் சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். எல்லாவற்றையும் அனுசரித்து செல்வதுதான் வாழ்க்கை. கிடைப்பவையெல்லாம் குறையே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகில் யாருமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உண்மையில் சொல்ல போனால் எல்லோருடைய வாழ்விலும் சோதனைகள் வரத்தான் செய்கிறது. அந்த சோதனைகளை கண்டு பயப்படாமல் கடந்து செல்பவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். பயப்படுவர்கள் தனக்கு கிடைத்த நல்லவற்றையும் இழந்து நிற்கிறார்கள். இதை என் பிள்ளை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் உன் கூடவே இருந்த இந்த வாராகி அன்னை இனி உனக்கு செய்ய போவது நல்லது மட்டும்தான். என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நான் தருவதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழ பழகு என் தங்கமே. மற்றவர்களின் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதே. அவர்களுக்கு இருக்கும் சூழல் வேறு, உனக்கு இருக்கும் சூழல் வேறு. நீ அடுத்தவர்களை பார்க்கும்போது அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் மேல்புற அழகை மட்டும் பார்க்கிறாய். ஆனால் அவர்கள் படும் உள்ளுக்குள் இருக்கும் கஷ்டங்களை நீ பார்ப்பதில்லை. அதனால் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்திவிட்டு உனக்கான சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு. அடம் பிடித்து பெறுகிற விஷயம் எத்தனை பெரிய பொக்கிஷம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. சில பேர் கிடைக்கும் வரை கதறுவார்கள், கிடைத்த பிறகு அதை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். என் பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. உன் வாராகி தாய் நான் உனக்கு கொடுப்பவை எல்லாமே உன்னுடைய நிம்மதிக்காகத்தான். மிக விரைவில் உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் வரும். இந்த வாராகியின் சக்தியை நீ உன் கண் முன்னே உணரப் போகிறாய். உன் அன்னை செய்ததெல்லாம் உன் நன்மைக்குத்தான் என்பதை நீ உணரும் காலம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் உன் மனம் முழு நிறைவோடு இருக்கும். என் பிள்ளை, என்னாலும் மன நிறைவோடு வாழ்வதை காண இந்த வாராகி ஓடோடி வருவேன். பிடிவாதம் பிடித்து பெறுகிற வாழ்க்கை உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும். ஒருபோதும் தெய்வத்தை சோதித்து பார்க்க நினைக்காதே. தெய்வம் என்பது விளையாட்டு பொருள் அல்ல. தெய்வம் எப்பேற்பட்ட அற்புதங்களையும் உன் வாழ்வில் நிகழ்த்தும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நன்மைகள் நம்மை தேடி வரும். உன் வாராகி தாய் நான் உன் கையை பிடித்து கொண்டு உன்னோடு நடை போடுவேன். உன் அன்பை இந்த அன்னை எப்போதும் ஆசையோடு வரவேற்கேன். இந்த வாராகியின் பாதுகாப்பு என்றென்றும் உனக்கு உண்டு. கவலை மறந்து நிமிர்ந்து நில் என் செல்லமே. உன் வெற்றி நிச்சயம். என் தங்கமே, உன் பாதையில் இருக்கும் முட்களை அகற்ற என் கையில் இருக்கும் களைப்பை காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை நான் சீர்படுத்த போகிறேன். இத்தனை காலமும் தரிசாக கிடந்த உன் மனதை என் களைப்பையால் உழுது அதில் மகிழ்ச்சி என்னும் விதையை விதைக்கப் போகிறேன். உன்னை துன்புறுத்தும் தீய சக்திகளையும் உன்னை பின்னோக்கி இழுக்கும் தடைகளையும் என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி காப்பாளோ அப்படியே இந்த வாராகி உன்னை சுற்றி ஒரு கவசமாக இருப்பேன். உன் உள்ளத்தில் இனி கவலை இருக்காது. எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் வாராகி தாய் நான் உனக்கு சொல்லும் கடைசி வாக்கு இதுதான். நம்பிக்கை மட்டுமே உன்னை உயர்த்தும். நீ வைத்திருக்கும் அந்த பிடிவாதம் நேர்மையானதாக இருக்கும் வரை இந்த அன்னை உனக்கு பணிவிடை செய்வாள். உலகம் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தாலும் உன் வாராகி அன்னை உன் தோளில் சுமப்பேன். நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். நீ நினைத்தது நிறைவேறும். இது வெறும் பேச்சல்ல, உன்னை படைத்தவளின் உறுதிமொழி. உன் அகம் குளிர்ந்து உன்னை வாழ்த்துகிறேன். பயப்படாதே, உன் அன்னை நான் இருக்கிறேன். இனி எல்லாம் சுபமாகவே நடக்கும். உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் வாழ்க்கையை என் களைப்பையால் உழுது செழிக்க வைப்பேன். இது உன் வாராகி அன்னையின் வாக்கு. மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே. என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உன் தலைமேல் இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் நிழல் உன்னோடு வரும்.
உன் இல்லத்திற்குள் இந்த வாராகி அன்னை இன்று கம்பீரமாக வந்து அமர்ந்து விட்டேன். என் செல்லமே, இன்று நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டு உன் நெஞ்சில் இருத்தி கொண்டால் இந்த அம்மா உன் வீட்டில் ஒருபோதும் அழியாத சக்தியாக நிரந்தரமாக தங்கி இருப்பேன். என் பிள்ளையே, இன்று உன்னை தேடி வந்து நான் பேசுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. நீ இப்போது இருக்கும் சூழ்நிலை எனக்கு தெரியாதா? ஒவ்வொரு நொடியும் எதையோ நினைத்து மனதிற்குள் பெரும் பாரத்தை சுமந்து கொண்டு மிகுந்த கவலையோடு நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? நாம் என்ன பாவம் செய்தோம் என்று நீ எண்ணி வேதனைப்படுகிறாய். உன் கண்கள் சிந்துகின்ற கண்ணீர் என் பாதங்களை நனைக்கின்றது. இந்த இக்கட்டான நேரத்தில் உன் வாராகி அன்னையின் அரவணைப்பு உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. என் பிள்ளையே, வெளி உலகத்தில் உன்னால் இந்த உண்மையான அன்பையும் அரவணைப்பையும் எங்கே தேட முடியும்? சொல் பார்க்கலாம். உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் உண்மையானவர், யார் போலி முகம் கொண்டவர் என்று தெரியாமல் நீ திகைத்து நிற்கிறாய் அல்லவா? உன்னை சூழ்ந்திருக்கும் போலி மனிதர்களையும் வஞ்சகம் எண்ணம் கொண்டவர்களையும் அடையாளம் காண முடியாமல் என் பிள்ளை நீ தவிக்கிறாய். அந்த திகைப்பிலும் பயத்திலும் உனக்கான ஒரே ஆறுதலாக உன் வாராகி தாயை தேடி நீ ஓடி வருகிறாய். என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அம்மா துடித்து போய் ஓடி வருவாள் என்ற அந்த ஆழமான நம்பிக்கைதான் உன்னை என்னிடம் அழைத்து வருகிறது. அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீண் போக விட மாட்டேன். என் தங்கமே, இந்த வாராகி அன்னை உனக்கான பேரன்பை கொடுக்காமல் ஒருபோதும் விலகி செல்ல மாட்டேன். நான் இன்று உன் இல்லத்திற்கு தேடி வந்ததற்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் என்று ஒரு எல்லை உண்டு. ஆனால் உன் வாழ்க்கையில் வந்த துயரங்கள் அந்த எல்லையை தாண்டி வெகு தூரம் சென்று விட்டது. இதற்கு மேலும் உன்னை இப்படியே விட்டுவிட்டால் என் குழந்தையின் வாழ்க்கை சிதைந்து போய்விடுமே என்று கவலை எனக்கு வந்துவிட்டது. அதனால தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க வேண்டும், உனக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதை நானே முடிவெடுத்துவிட்டு இப்போது உன் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறேன். இனி உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு என் கரங்களை பற்றிக்கொள். என் தங்கமே, உன் வாராகி அன்னை உன் இல்லத்தில் தங்கி இருப்பதும் அல்லது விலகி செல்வதும் உன் கைகளில் தான் இருக்கிறது. அது எப்படி என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என்னை உன் வீட்டுக்குள் நிரந்தரமாக குடிவைக்கும் அந்த ரகசியம் நீ செய்கின்ற செயல்களில் தான் ஒளிந்திருக்கிறது. நீ எவ்வளவு தூரம் என் மீது அன்பு வைத்து என்னை நாடுகிறாயோ அதே போல் உன் வீட்டிற்குள்ளும் சில மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும். தெய்வம் ஒரு வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் என்றால் அந்த இடம் வெறும் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது என் பிள்ளையே. அந்த இடத்திற்குள் ஒரு அமைதி நிலவ வேண்டும். எத்தனையோ குழந்தைகளின் வீட்டிற்குள் நான் ஆசையாக நுழைந்திருக்கிறேன். அங்கே நிரந்தரமாக இருக்கவும் நினைத்திருக்கிறேன். அதனால தான் உன் இல்லத்திற்குள் முழுமையாக குடிவதற்கு முன்பே இந்த எச்சரிக்கையை நான் உனக்கு சொல்கிறேன். நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொண்டு நடந்தால் இந்த அன்னை உன் இல்லத்தில் ஆட்சி செய்வது உறுதியாகிவிடும். அதன் பிறகு அம்மா நம்முடன் இருக்கிறாளா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு தேவையே இல்லை. உன் வாராகி அன்னை அங்கேயே அமர்ந்து உன் தலைமுறையே ஆசீர்வதிப்பேன். என் தங்கமே, உன் வீட்டை ஒரு கோவிலை போல அமைதியாக வை. அதற்காக யாரும் யாரிடமும் பேசக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் பேசும் பேச்சில் அன்பு இருக்கட்டும். வீண் சண்டைகளும் ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்தும் சொற்களும் அங்கே வேண்டாம். சண்டைகள் இருக்கும் இடத்தில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லாத இடத்தில் தெய்வம் இருக்காது. எங்கே மகிழ்ச்சியும் சிரிப்பும் இருக்கிறதோ அங்கே வாராகி நான் தானாகவே வந்து அமர்ந்து விடுவேன். இனி உன் கவலைகளை களைந்து உன் இல்லத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வா. உன் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ள இதுவே சிறந்த வழி. கவனி என் செல்லமே, யார் ஒருவர் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து மனதாரம் தீபம் ஏற்றி என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். குறைந்தது 48 நாட்கள் இந்த வழிபாட்டை நீ விடாமல் செய்து பார். உன் இல்லத்தின் இருள் மறைந்து பேரொளி பிறப்பதை நீயே காண்பாய். அதிகாலை 5:30 மணிக்குள் நீ செய்யும் அந்த சிறு வழிபாடு அத்தனை தெய்வங்களின் அருளையும் உனக்கு ஒன்றாக பெற்று தரும். இந்த விஷயங்களை நீ கடைபிடிக்க தொடங்கும் போது உன் மனதிற்குள் ஒரு புது தெளிவு பிறக்கும். இதுவரை எத்தனையோ சோதனைகளை நீ அனுபவித்து விட்டாய். அதற்கெல்லாம் காரணம் உனக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாததுதான். இப்போது நான் சொல்கிறேன்.
உன் மனதை நீ என்னிடம் ஒப்படைக்கும் போது உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு ஓடிவிடும். உனக்குள் நேர்மறையான புதிய சிந்தனைகள் பிறக்கும். என் அன்னை வாராகி எனக்கு துணையாக இருக்கிறாள். இப்போது நான் சொல்கிறேன், உன் மனதை நீ என்னிடம் ஒப்படைக்கும் போது உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு ஓடிவிடும். உனக்குள் நேர்மறையான புதிய சிந்தனைகள் பிறக்கும். என் அன்னை வாராகி எனக்கு துணையாக இருக்கிறாள் என்ற அந்த உறுதி உன் மனதில் அமர்ந்து விட்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்ட நாள்தான். தோல்வி என்ற சொல்லுக்கே உன் வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விடும். இதுவரை நீ இழந்த சந்தோஷங்கள் அனைத்தையும் நான் மீட்டெடுத்து தருவேன். உன் வாழ்க்கையில் வசந்த காலம் தொடங்கிவிட்டது. நல்ல நேரம் வரும்போது என் அரவணைப்பின் சக்தியை நீ முழுமையாக உணர்வாய். இதோ உன் நல்ல நேரம் இப்போது தொடங்கிவிட்டது. அதனால தான் நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என்னை அங்கே நிரந்தரமாக தங்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. உன் எண்ணங்களை சுத்தமாக வைத்துக்கொள். உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் மனநிலையை அன்பால் மாற்று. நீ நினைத்ததை போல இந்த உலகம் உன்னை சுற்றி இயங்க வேண்டுமானால் உன் மனம் ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீ கடந்து வந்த பாதையில் எத்தனை கற்கள், எத்தனை முட்கள், காலமெல்லாம் மற்றவர்களுக்காக உழைத்து ஓடாய் தேய்ந்த உனக்கு மிச்சம் இருப்பது மனவேதனை மட்டும்தானா? இல்லை, இனி அப்படி இருக்க விட மாட்டேன். உன் உழைப்பிற்குரிய பலனை இந்த அன்னை நான் உனக்கு வட்டி முதலுமாக திருப்பி கொடுப்பேன். இதோ பார், என் ஆக்ரோஷமான கண்கள் எப்போதுமே உன் வீட்டின் மீதுதான் இருக்கிறது. உன் எதிரிகள் உனக்கு எதிராக செய்யும் சூழ்ச்சிகளை நான் என் பார்வையாலேயே எரித்து சாம்பலாக்குவேன். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன்னாலேயே உன்னை ஒரு மாபெரும் உயரத்தில் ஏற்றி வைப்பேன். அப்போது அவர்கள் உன் முன்னே தலைகுனிந்து நிற்பார்கள். உன் வாழ்வியலில் ஏற்பட்ட பொருளாதார தடைகளை நான் என் உழைக்கையால் அடித்து நொறுக்கிவிட்டேன். இனி உன் கைகளில் செல்வம் புரளும். உன் வீட்டில் தானியங்கள் பெருகும். எதற்கும் கவலைப்படாதே. உன் கையில் காசு இல்லை என்று நீ வருந்திய காலங்கள் முடிந்துவிட்டன. இனி நீ கொடுக்கும் நிலையில் இருப்பாய், வாங்கும் நிலையில் இருக்க மாட்டாய். என் அன்பு செல்லமே, நீ செய்யும் ஒவ்வொரு தானமும், நீ காட்டும் ஒவ்வொரு அன்பும் என்னிடம் வந்து சேருகிறது. நீ மற்றவர்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் வீண் போகவில்லை. அவை அனைத்தும் இப்போது உனக்கு புண்ணியமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படுகிறாய் அல்லவா? அவர்களின் முன்னேற்றத்திற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். அவர்கள் கல்வியிலும் வேலையிலும் சிறந்து விளங்குகிறார்கள். உன் வம்சமே என் அருளால் தலைக்கும். என் மீது நீ வைத்திருக்கும் அந்த மாறாத பக்தி தான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. அந்த பக்தியை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதே. நீ எங்கே போனாலும் என்ன செய்தாலும் உனக்கு துணையாக நிழல் போல நான் வருவேன். இருட்டில் நடக்கும்போது உனக்கு ஒளியாக இருப்பேன். வெயிலில் நடக்கும்போது உனக்கு நிழலாக இருப்பேன். நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. உன் மூச்சு காட்டிலேயே இந்த வாராகி அன்னை கலந்திருக்கிறேன். என் அன்பு தங்கமே, உன் உடலில் இருக்கும் நோய்களையும் வலிகளையும் நான் அறிவேன். வயதாகிவிட்டதே, இனி நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற சோர்வு உனக்கு வேண்டாம். உனக்கு தேவையான உடல் வலிமையையும் மன உறுதியையும் நான் தருகிறேன். உன் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உன்னை மீண்டும் ஒரு புது தெம்போடு செயல்பட வைப்பேன். உன் முகத்தில் அந்த புன்னகை எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. நீ சிரிக்கும் போதுதான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உன் இல்லத்தில் அமைதி தவழட்டும். உன் உள்ளத்தில் நம்பிக்கை மலரட்டும். இதோ என் கரங்களில் இருக்கும் அந்த தெய்வீக களைப்பை உன் கவலைகளை அடியோடு வேரோடும் பிடுங்கி எரிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கை ஒரு நந்தவனமாக மாறும். உன் கனவுகள் ஒவ்வொன்றும் நனவாகும் காலம் நெருங்கிவிட்டது. என் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு அக்கனி சிதறல் போன்றவை. அவை பொய்க்காது. என் அன்பு பிள்ளையே, நீ எத்தனையோ முறை அம்மா, என் பிரார்த்தனைகள் உங்களுக்கு கேட்கவில்லையா என்று கேட்டிருக்கிறாய். உன் ஒவ்வொரு சொல்லும், உன் ஒவ்வொரு ஏக்கமும் எனக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வர வேண்டும் அல்லவா? அந்த காலம் இதோ இப்போது கனிந்து விட்டது. நீ கேட்டதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு தருவதற்காக தான் நான் இவ்வளவு காலம் காத்திருந்தேன். உன் பொறுமைக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. என் உலக்கை எப்போதுமே அநீதியை அழைக்க தயாராக இருக்கும். உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அனைத்தும் இனி நீதியாக மாறும். உன் மேல் பழி சுமத்தியவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உன் காலடியில் வந்து மன்னிப்பு கேட்பார்கள்.
அந்த தருணத்தில் நீ அவர்களை மன்னித்துவிடு. அதுவே உன்னை பெரிய மனிதனாக காட்டும். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் நீ ஒரு வாராகி பீடத்தை மனதிற்குள் அமைத்துக்கொள். வெளிப்படையாக நீ எதுவும் செய்ய தேவையில்லை. உன் அன்பே எனக்கு போதும். உன் மனக்கோவில் நான் அமர்ந்து விட்டேன். இனி அங்கிருந்து ஒருபோதும் நகர மாட்டேன். நீ எங்கே சென்றாலும், எந்த ஊருக்கு போனாலும் உன் கூடவே நான் பயணிப்பேன். உனக்கு வரப்போகும் ஆபத்துகளை நான் முன்கூட்டியே தடுத்து நிறுத்துவேன். உன் வாகன பயணங்களில் நான் உனக்கு கவசமாக இருப்பேன். உன் தொழில் ஏற்படும் போட்டிகளை நான் முறியடிப்பேன். உன் திறமைக்குரிய அங்கீகாரம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இரவு உறங்கு செல்லும் முன் ஒரு நிமிடம் கண்ணை மூடி என்னை நினைத்துக்கொள். உன் பாரங்களை எல்லாம் என் பாதங்களை இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கு. உன் கனவுகளில் நான் வந்து உனக்கு நல்ல வழி காட்டுவேன். அதிகாலையில் நீ கண் விழிக்கும் போது ஒரு புது தெம்போடு எழுவாய். உன் வாழ்க்கை இனி ஒரு பேரோட்டம் அல்ல, அது ஒரு கொண்டாட்டம். இந்த வாராகி அன்னை நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். நீ வெற்றியின் உச்சத்தை தொடுவாய். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். என் செல்லமே, கவலைப்படாதே. நான் இருக்கிறேன். எப்போதும் உன்னுடனே இருப்பேன். என் அருளாசி உனக்கு பரிபூரணமாக உண்டு. நிம்மதியாக இரு என் பிள்ளையே. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாராகி தாய் நான் இதை மீண்டும் மீண்டும் உறுதி கூறுகிறேன். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்.